நாம் அநேக நேரங்களிலே சொல்வதுண்டு, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறதே, என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்களே, உபத்திரப்படுத்துகிறார்களே, எனக்கு விரோதமாக இவ்வளவு செயல்படுகிறார்களே, இதை கேட்பதற்கு ஆளே இல்லையா? இது யாருடைய கண்களுக்கும் தெரியாதா? அங்கே ஒரு உபத்திரவம் அல்லது ஒரு அநீதி இழைக்கப்படுவது எல்லாருக்கும் தெரிகிறது, ஆனால் எனக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்படுகிறதே, இது யாருடைய கண்களுக்கும் தெரிவதில்லையே, இது யாருக்குமே தெரியாதா? யார் தான் இதை கேட்க போகிறார்கள்? யாருடைய கண்களுக்கு தான் இது தெரியும் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் கேட்பதுண்டு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீங்கள் ஒருவேளை எனக்கு இழைக்கப்படுகிற அநீதி யாருடைய கண்களுக்கும் தெரியாதா, பார்ப்பதற்கு யாருமே இல்லையா என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியர் ஒடுக்குற ஒடுக்குதலையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே, உங்களுடைய சகோதர சகோதரிகள் மத்தியிலே, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே இழைக்கப்படுகிற ஒவ்வொரு அநீதியும், அவர்கள் உங்களை படுத்துகிற ஒவ்வொரு வேதனையும், உங்களை படுத்துகிற ஒவ்வொரு உபத்திரவத்தையும் அந்த தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த சத்துருவும் அவருடைய பார்வையின் கீழ் தான் இருக்கிறான். சரியான நேரத்தில் அவர் நீதி செய்வார். ஆமென்.